சொல்லியிருக்கேன். அப்போஸ்தலர் 9:31 தான். 9:31 தான். அப்பொழுது யூதியா, கலிலியா, சமாரியா நாடுகளிலும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விழித்தறிந்து கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடும் நடந்து பெற்றின. பரிசுத்தாவியின் ஆறுதலோடு கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு நடந்து, பரிசுத்தாவியானவர்கள் தான் சபைகள். சபைகள் நான் கட்டின சபை, நான் முழங்காலில் நின்ற சபை, நான் கண்ணீர் விட்டு உருவாக்கின சபை. ஒண்ணு நம்ம கண்ணீர் விட வேண்டாம், நம்ம முழங்காலில் முட்டியை உடைக்கவும் வேண்டாம், நம்ம உபவாசம் இருந்து அல்சர் வரவும் வேண்டாம். இதெல்லாம் ஆண்டவர் சபைக்காக ஏற்கனவே பண்ணி முடிச்சிட்டாரு. அவர் தன்னுடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவராட்டு நமக்கு தடுகிற ஆத்துமாக்கள், அவராக மக்களை ரட்சிப்பார், அவராக கொண்டு தருவார். இத்தனை ஆடுகளை நீ மேய்ப்பா அப்படி நம்ம கையில கொடுப்பார். அதுதான் சபை. அப்படி சபை கிடைக்கும் போது அந்த சபையில நம்ம பாரப்பட்ட சபைன்னு கிடையாது. அப்போ ஒரு மனுஷன் என்ன செய்யணுமோ அவனுக்கு செய்ய வேண்டிய வேலையை மட்டும் செய்வோம். நம்ம ஒருவேளை அவன் கொஞ்ச நாள் வருவான், அது பிறகு வராம இருப்பான், வேற சர்ச்சைக்கு போயிடுவான், இல்லைன்னா அவன் ஊழியக்காரனா மாறிடுவான். எதை பண்ணாலும் நமக்கு கஷ்டம் வராது. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரன் ஆகிட்டான்னா ஆயிடக்கூடாதுன்னு பாக்குறாங்க. ஏன்னா ஊழியக்காரனா நமக்கு தசவபாவம் வராது, காணிக்க வராதுன்ட்டு. ஊழியக்காரங்களை எழுப்பி விட்டுட்டே இருக்கணும். நமக்கு தர வேண்டியது அவர் அதிகமா கொடுத்து கொண்டே இருப்பாரு, இதை விட அதிகமா வந்து கொண்டே இருக்கும். சபையில இருக்கிற மக்களை அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர், மேய்ப்பர்கள், சுவிசேஷலாம் எழுப்பணும். நீங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11-15 வரைக்கும் நம்ம படிச்சு பார்த்தோம்னா சிலரை சபையில, சிலரை அப்போஸ்தலரா, சிலரை தீர்க்கதரிசியா, சிலரை போதகரா, சிலரை மேய்ப்பரா. அப்போ யாருக்கு இந்த ஊழியம்? இந்த ஊழியம் எல்லாமே சபை மக்களுக்குரிய ஊழியம். நம்ம கையில நிறைய அப்போஸ்தலர்கள் இன்னைக்கு சபைகளுக்குள்ள சிறைப்பட்டு கிடக்குறாங்க. அவங்கள அப்போஸ்தலர்கள் அழைப்பு இருக்கிறத கண்டுபிடிச்சு அவங்கள உருவாக்கல. தீர்க்கதரிசிகள், அவங்க சுவிசேஷர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், இவர்களை நம்ம உருவாக்கி விடுறதுக்கு தான் கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், நம்ம அழைத்து இருக்கிறார். அப்ப இதை செய்ய வேண்டும். இதை செய்யும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ அதை உருவாக்கி விட வேண்டும். சபை கர்த்தரால அது ஸ்தாபிக்க. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. யாருடைய சர்ச்சு? The church is God's. கடவுளுடைய சர்ச்சு. கல் யாரு? இயேசு கிறிஸ்துவின் மூலைக்கல். அந்த கல்லின் மேல தேவன் தன் சபையை கட்டுகிறார். தேவன் சீயோனை கட்டி மகிமையிலே வெளிப்படுவார். Who is building the church? Christ is building the church. The God himself is building the church. அவர்தான் சபையை கட்டி கொண்டிருக்கிறார். அவர்தான் சபை ரட்சிக்கப்படவில்லை அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டிருக்கிறார். அது சர்வ சங்கமாகிய சபை, அது யூனிவர்சல் பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை உலக அளவில் இருக்குது. அதுல முக்கால் பாதிக்கு மேல இந்த உலகத்தை விட்டு போயாச்சு. அங்க பரலோகத்துல இருக்கிறாங்க, அல்ல பரதீசில இருக்கிறாங்க, இளைப்பாரி கொண்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் சின்ன ஒரு பார்ட் தான் இப்ப பூமியில இருந்து கொண்டே இருக்கிறது. இது எப்ப முடியுதுன்னு நமக்கு தெரியாது. சோ இந்த யூனிவர்சல் சர்ச்சை நம்ம கட்டுறோம். ஒருவேளை நம்ம கையில ஒரு லோக்கல் காங்கிரிகேஷன் கொடுத்திருந்தாலும் அந்த காங்கிரிகேஷன்ல இருக்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டவர்களாய், கர்த்தரோடு இணைக்கப்பட்டவர்களாய், கர்த்தரால் கட்டப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்ம என்ன வேலையோ, அப்போஸ்தலர் வேலை செய்வோம், தீர்க்கதரிசி வேலை தீர்க்கதரிசி வேலை செய்வோம், மேய்ப்பர் வேலை செய்வோம், சுவிசேஷ வேலை செய்வோம், நம்ம போதக ஊழியனா போதக ஊழியத்தை செய்வோம். நம்மளை காப்பாத்துறது, நமக்கு காசு கொடுக்கிறது, நம்மளை வழி நடத்துறது, நம்மளை போஷிக்கிறது எல்லாரும் கர்த்தர், விசுவாசிகள் அல்ல. இன்னைக்கு அனைவரும் விசுவாசி தான் நம்மளுக்கு காசு கொடுக்குறான்னு நினைக்கிறாங்க. விசுவாசி காசு கொடுக்கல, அங்க வர மக்கள் காசு கொடுக்கல. கர்த்தர் சொல்லாட்ட ஒருத்த கூட ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டான். ஆண்டவர் சொன்னா அவன் சொத்தையே கொண்டு போய் வித்து நம்ம பாதத்தில் கொண்டு வச்சிருவாங்க. அப்போஸ்தலர் காலத்துல அப்படிதான் நடந்தது. எல்லாரும் அவங்களுக்கு இந்த காசு எல்லாத்தையும் வித்து அவங்க கொண்டு போய் என்ன செய்தாங்க? அப்போஸ்தலருடைய பாதங்களை வைத்தாங்க. இன்னைக்கு பணத்துக்காக, காசுக்காக இந்த ஆத்மா போயிடுச்சு, அந்த ஆத்மா போயிடுச்சு. நிறைய பேர் வசதியானவங்களை கண்ணிங் வச்சு பிடிச்சு சர்ச்சை கொண்டு வரணும் பாக்குறாங்க. ஏழை ஜனங்களால சபையை நிரப்புங்க, தரித்திரர்களால நிரப்புங்க, ஊனமுற்றவர்களை கூட்டிட்டு வாங்க, பிரச்சனை உள்ள மக்களை கூட்டிட்டு வாங்க, குடிகாரர்களை கூட்டிட்டு கொண்டு வரணும் சபைக்கு. நீங்க ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறான்னு 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல போய் 24ஆம் வசனம் கீழே 27ல இருந்து நம்ம வாசித்தோம்னா, பலவானை வெட்கப்படுத்தும்படி நான் பலவீனனை தெரிந்து கொள்கிறேன், உள்ளவனை வெட்கப்படுத்தும்படி இல்லாதவைகளும் இழிவாக எண்ணப்பட்டவைகளும் அற்பமானவைகளையும் தெரிந்து கொள்கிறேன், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பேதைகளை தெரிந்து கொள்கிறேன். உண்மையான ஒரு சர்ச் is started built by these kind of people. இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ல இருந்து நீங்க வாசித்து பாருங்க.
வந்து இவங்களெல்லாம் எப்படி மாத்துறது? நம்ம இப்ப எல்லாமே ஆண்டவரே இவங்களுக்கு பேதையா இருக்கிறாங்க, இவங்களை படிக்க வைக்கிறதுக்கு நிறைய காசு செலவு பண்ணணும். ஆண்டவரே இவங்க வந்து இல்லாதவர்களா இருக்கிறாங்க, இவங்க அற்பமானவர்களா எண்ணப்பட்டவங்களா இழிவானவங்களா இருக்கிறாங்க, இவங்களை முன்னேற்றத்துக்கு நிறைய பணம் வேணும் ஆண்டவரே, இவங்க வந்து பலவீனர்களா இருக்கிறாங்க, இவங்களுக்கு நிறைய சத்துவ உணவு எல்லாம் கொடுக்கணும் ஆண்டவரே. அப்படியே சொன்னாரு ஆண்டவர். அப்படி சபையை பில்ட் பண்ணுங்க ஆண்டவர் சொல்லல. பணம் அப்படி தேவைப்பட்டிருந்தா உன்னதத்திலிருந்து பலன் வர வரைக்கும் காத்துருங்க எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு. 12 அப்போஸ்தலர்களையும் கூப்பிட்டு 12 வைரம் கோமேதகம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆளுக்கு வந்து ஒரு டன் கொடுத்து, இது இந்த இடத்துல நான் பூமியில வச்சிருக்கேன், நீங்க போய் தேவையானதை எடுத்துட்டு வந்து நீங்க உலகம் முழுவதும் சபையை கட்டிடுங்க, மக்கள் எல்லாம் உருவாக்கிடுங்க, மக்கள் எல்லாம் இப்படி மாத்துங்க அப்படி சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாரு. அவர் அப்படி ஒண்ணும் சொல்லல. நீங்க வந்து உன்னதத்தின் பலனால் தனிப்பிக்கப்படுங்க, என்னால நிரப்பப்படுங்க, என்ன கூட இணைந்துருங்க, நான் உங்களுக்கு இலவசமாய் கொடுத்தது இலவசமாய் கொண்டு போய் கொடுங்க, நீங்க இலவசமாய் கொடுக்கும் போது அவங்க கையில என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த பரலோகத்தினுடைய ஊழிய பணம் மெதடே வந்து என்னன்னா பண்ட மாற்று முறை. எதை பண்டத்தை மாத்தணும்? பரலோகத்திலிருந்து நம்ம எதெல்லாம் இலவசமா பெற்றிருக்கிறோமோ அதை இலவசமாய் பெற்றதை இலவசமா நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். கொடுக்கும் போது அவர் வந்து என்ன செய்யறார்? அது எல்லாவற்றையும் அவர் நமக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களாக மாற்றி தருகிறார். எல்லாம் நமக்கு தேவையெல்லாம் அவன் கொடுப்பான். இங்க வந்து டாலரும் டிரான்சாக்சன் கிடையாது, ருப்பீஸ்லயும் கிடையாது. நம்ம பண்ட மாற்று முறை, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்த இலவசமான காரியங்களை இலவசமாய் கொண்டு போய் கொடுக்கிறது. அதை கொடுத்து நம்ம சுகத்தை கொடுக்கணும். சுகம் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு காசு கலெக்ட் பண்ணி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி அல்ல, கொடுக்கலாம், விசுவாச குறைவா இருக்குது செய்யலாம். ஆனா அதை விட ரொம்ப முக்கியம் பரிசுத்த ஆவியானவரால அவனை எழுப்பி விடுறது. சப்பானி அவங்க அப்படிதான் எழுப்பி விட்டாங்க, குருடருக்கு அப்படிதான் பார்வை கொடுத்தாங்க, மரித்தோரை அப்படிதான் எழுப்பினாங்க. பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வரங்களால, பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த அவருடைய நாமத்தை பயன்படுத்தினார்கள், பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்தினாங்க. அருமையான